வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் இலங்கைக்கான் படலம். சுகசாரணர் வேவு பார்த்து வந்து சொன்ன செய்திகளை கேட்ட ராவணன் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான். சிறிது நேரமே அப்படி இருந்தான். சிந்தனையில் இருந்து விடுபட்ட ராவணன் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியேற்றினான். தன் முன் மிக்க பணிவுடன் நின்று கொண்டிருந்த சேனை காவலனை நோக்கினான். சேனை காவலனே, அந்த மனிதர்கள் கடலில் அணை கட்டி விரைவில் நமது ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். இதனை நினைக்கும் போது அவர்களுடன் போர் செய்வதன்றி நமக்கு வேறாக எண்ணி செய்யத்தக்க ஒரு செயல் உண்டோ என்று கேட்டான். மாமன்னவா, நாம் சீதையை ராமன் பால் விடுவதற்கில்லை. அப்படி விட்டோம் என்று சொன்னால் அரக்கர் வேந்தன் அஞ்சு செய்த தொழில் இது என்று சொல்லி நமது செய்கையை குறித்து தேவர்கள் இகழ்வார்கள். நாம் இப்பகைவர் அழியும்படி மிகுந்த உக்கிரத்துடன் போர் செய்யும் போது ஒரு கால் பகைவர் நம்மிடம் சமாதானம் செய்ய இசைந்தாலும் உமது தம்பி ஒத்துக்கொள்ள மாட்டார். நெருக்கடியான இச்சமயத்தில் இனி செய்வது என்ன என்று ஆலோசித்து சொல்ல வேண்டும். கடற்கரையில் நமது பகைவர்கள் வந்து சேர்ந்தார்கள் என்பதை அறிந்த போதே நாம் சென்று அவர்களை கொன்றுவிட்டு திரும்பி நமது இருக்கைக்கு வந்து சேர்வோம் என்ற செயலை மேற்கொண்டோமோ? இவ்வாறெல்லாம் சிந்தித்து கவலைப்படுவது இப்போது வேண்டாம். ஏனென்றால் நம்மிடத்துக்கே பகைவர் வந்து விட்டதால் நமக்கு பல வகையிலும் அவர்களோடு போர் செய்வதற்கு வசதியாக ஆயிற்று. மேலும் நாம் நிச்சயம் அவர்களை வெல்வோம். இது நமக்கு நன்மை செய்யக்கூடியதல்லவா? ஐயனே, நமது அரக்கச் சேனை 1000 வெள்ளமாகும். நமது சேனை முழுவதும் பகைவரால் அழிவதாயினும் ஊழி 100 வேண்டும். நமக்கு எவ்வகையாலும் சிறுமை இல்லை. நமக்கு சேனை வலியும் மிக பெரியது. இருப்பினும் உமக்கு அச்சேனை வலிமையும் வேண்டாம். உம்மை மட்டுமே கண்டாலும் போதும். இந்த குரங்குகள் சிங்கத்தை கண்ட நாய்கள் போல நடுங்கி ஓடாமல் உமக்கு முன்னே நிற்குமோ? ஆகையால் பகைவர்கள் வந்துவிட்டார்கள் என்று கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போதே நான் நமது சேனையுடன் அவர்கள் மேல் போருக்கு செல்கின்றேன். அப்போரில் நம்முடன் பகைத்து வந்தவர் தமது சேனையுடனே திரும்பி பெரிய கடலில் விழுந்து சிதறுண்டு நிலைகெட்டு போவதை காண்பீர். விடை தருவீர் என்று இந்திரனை புறமுதுகிட்டு ஓடச் செய்த ராவணனுக்கு ஏற்கும்படி சொன்னான் சேனை காவலன். அப்போது மாலையவான் குறுக்கிட்டு ராவணனை நோக்கி, ராவணா, உனக்கு தக்கதை சொல்கின்றேன் கேள். நம்மிடம் பகைத்து போர் செய்ய வந்திருப்பவர் ராமபிரான் இல்லை. வானத்தின் உயர்ந்த இடத்தொல்லையில் தானப்படுகின்ற தேவாதி தேவரான கடவுளே நம்மிடத்தில் போர் செய்ய முயன்று வந்துள்ளார். இவரே உலகத் தலைவனாகிய தசரதனது புதல்வராகிய ராமபிரானாக திரு அவதாரம் செய்திருக்கின்றார். இதனை பலரும் ஆராய்ந்தறிந்து சொல்கின்றார்கள். மேலும் ராமரின் தம்பியாகிய லக்ஷ்மணன் திருமாலின் படுக்கையான ஆதிசேஷனே என்று பலரும் நமது காதுகளில் விழும்படி சொல்லுகின்றார்கள். இதற்கு என்ன காரணமோ? தான் இருக்கும் பரதத்துவத்தில் இருந்து நீங்காது திருமால் தனது விருப்பப்படி பலவகை பிறவியிலும் தோன்றுகின்றான். அப்படி அவன் தோன்றும் பொழுது எந்தெந்த பிறவியில் பிறக்கின்றானோ அந்தந்த பிறவியில் உள்ள பிராணியைப் போலவே இருக்கின்றான். அதை விட்டு தனது பரதத்துவ நிலை தோன்றும்படி அவன் இருப்பதில்லை. ஆனாலும் கரும தொடர்போ அத்திருமாலுக்கு உண்டாவதில்லை. அதனால்தான் தனது சுரூபத்தை மறைத்து ராமபிரான் காட்சியளிக்கின்றார். மற்றும் ராமபிரான் ஏந்தியிருக்கும் வில்லானது மலைகளின் மிகுந்த கொடிய வலிமையெல்லாம் தனியே வாங்கி பிரம்மதேவன் முற்காலத்தில் படைத்ததாகும். அவ்வில்லுக்கு நாணியாக இருப்பவன் ஆதிசேஷன். அந்த வில்லில் ஆராய்ந்தெடுத்த அம்பாக சேர்க்கப்பட்டு கவ்வும் தன்மையுள்ள கூரிய முனையும் காலச்சக்கரத்தின் தன்மையுடையும் கடந்துள்ளது என்று சொல்லுகின்றார்கள். வாலியின் சிறந்த குமாரனான அங்கதனை தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் என்றார்கள். நீலனை பிரளய காலத்தில் உலகத்தை உண்ணவல்ல அக்னி தேவன் என்றார்கள். இலங்கைக்கு தீ வைத்த யமனை போன்றவனான அனுமனை வாயுதேவனும் சிவபெருமானும் என்றார்கள். மேலும் அவனை பற்றி வேறென்றும் சொல்லியுள்ளார்கள். அவன் இப்பிறவிக்கு பின் பிரம்மதேவன் என்கின்றார்கள். அனுமனுக்கு பிரம்மபதத்தை கொடுத்த ராமபிரான் அரக்கரை வேரோடும் ஒழிப்பதாக இந்த நகரத்தை அடைந்துள்ளார் என்று பலரும் சொன்னார்கள். வானரராக வந்திருப்பவர்கள் யாவரும் தனித்தனி தேவர்கள் என்றார்கள். இப்படி உலகத்தவர் கூறுவது உண்மையாக இருந்தால் இருக்கட்டும், இல்லை ஓமையாக இருந்தாலும் இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் பகைவர்கள் சாமானியர்கள் அல்லர். இப்படியெல்லாம் உலகத்தவர் கூறுகின்றார்களே, அவர்கள் உண்மை அறிந்துத்தான் சொல்கின்றார்களோ
இல்லை தங்கள் அச்சத்தினால் கூறுகின்றார்களோ அல்லது தங்களின் அறிவினால் ஊகித்து கூறுகின்றார்களோ, எப்படி இருந்தாலும் இருக்கட்டும். தூயவளான சீதா பிராட்டி அமுதோடு தோன்றிய திருமகள் என்பதும், உலகுக்கெல்லாம் தனது தன்மை இன்னது என்று அறியப்படாத தாயானவள் என்பதும் சொல்கின்றார்கள். யாரிடத்திலும் அன்புள்ள சீதை எளிவளாக இருக்கின்றாள் என்று மனதினால் இகழாதே. நான் சொல்வதைக் கேள். அந்த ராமர் காட்டுக்கு வந்தது கூட தேவர்களின் தூண்டுதலினால் தானாம். திரிகூட மலையில் இருக்கும் இலங்காபுரியை ஆளும் ராவணன் பெற்றுள்ள வரத்தின் தன்மையை எண்ணியே அறத்தின் நாயகனான திருமால் தாமே மனித வடிவம் தாங்கினார் என்று ஒரு வார்த்தையும் சொன்னார்கள். மேலும் இவ்விலங்கையிலே 1000 உட்பாதங்கள் அடுத்தடுத்து தோன்றியுள்ளன என்றார்கள். தாயை காட்டிலும் பிராணிகளிடம் மிகுந்த அருள் செய்பவளான சீதை இருக்கும் இடத்தை கண்டறிவதற்காக ராமரால் அனுப்பப்பட்ட தூதனாகிய அனுமன் தாக்கியதாலேயே இலங்கை தெய்வமானது இந்த நகரத்தின் மேல் பற்று நீங்கி போயிற்று என்று சொன்னார்கள். அதற்கு தக்கவாறு இப்போது போரும் வந்துள்ளது என்று கூறினார்கள். பொய் சொல்லாதவனும் தேவ மந்திரியான பிரகஸ்பதிக்கும் மேலான ஞானம் உடையவனான உனது தம்பி விபீஷ்ணனே ராமரின் அம்புக்கு இலக்காக போகின்றார்கள், ராவணனும் அவனது துணைவர்களான அரக்கர்களுமே என்று சொல்லிவிட்டு போனான் என்பதையும் சேர்த்து சொன்னார்கள். இவற்றையெல்லாம் நான் உணர்ந்தவனாய் இருக்கின்றேன். என்னுடைய அரக்கர் குலம் முன்பு அழிந்ததும் இந்த திருமாலால் தான். எனவே இதையெல்லாம் சிந்தித்து பார்த்த நான் உன்னிடத்தில் உள்ள அன்பினால் மனதில் வேதனை தோன்ற மனம் வருந்தி நான் இனி நிகழ்வதை சொன்னேன். ஆகையால் அரக்கர் குலமும் இலங்கையும் நீயும் அழியாது இருக்க வேண்டுமானால் இப்போதே சீதையை விட்டுவிடு. அதனால் உனக்கு ஏற்படுவதாக இருக்கும் இந்த தீமையும் நீங்கிவிடும் என்று சொன்னான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.